அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளானில் டெஸ்ட் 34ல் நம்ம யூனிட் 5 தான்ப்பா படிக்க கொடுத்துருந்தோம். அதோட கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க, அதாவது தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஜிடிபிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது கரெக்டு தான். ஜிஎன்பிங்கிறது நிகர நாட்டு உற்பத்தியும் கரெக்டு தான். பிஐங்கிறது தனி மனித வருமானம். என்என்பி அப்படிங்கிறது மொத்த நாட்டு உற்பத்தி வராதுப்பா, நிகர நாட்டு உற்பத்தி தான் வரும். ஏன்னா என் அப்படின்னாலே அது நெட் நேஷனல் ப்ராடக்ட் தான் வரும். அப்போ இந்த மொத்த நாட்டு உற்பத்திங்கிறதான் தப்பு. அப்போ பொருத்தமற்றதுன்னு கேட்டிருக்கிறதுனால 4 மட்டும்தான் ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. என்டிபி அப்படிங்கிறது எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி மைனஸ் தேய்மானம், அதாவது தேசிய உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அதை அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. அதை எப்படி எடுப்பாங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழித்து கிடைக்கிறது தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி என்என்பி அப்படிங்கிறது நிகர நாட்டு உற்பத்தி. அது நம்ம நாட்டு உற்பத்தியில் தேய்மானத்தை கழித்து வரதான் நிகர நாட்டு உற்பத்தி. பிஐ அப்படிங்கிறது தனி மனித வருமானம். அதை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா, மக்கள் தொகையோட ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானத்தை வகுக்கிறது மூலிமா கிடைக்கிறது தான் இந்த பிஐ. இப்போ 1, 2, 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், செலவிடக்கூடிய வருமானம், அதாவது செலவு செய்யக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் வருமானத்தில் நேர்முக வரிகளை கழிச்சது போக இருக்கிறது தான் செலவிடக்கூடிய வருமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாட்டு வருமான கணக்கீட்டில் உள்ள சிக்கல்களில் அல்லாதது, அதாவது நாட்டு வருமானம் கணக்கிடுறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கும்லப்பா, அந்த சிக்கலில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித வருமானம் தான். ஏன்னா தனி மனித வருமானம்ங்கிறது நாட்டு வருமான கணக்கீட்டில் எந்த சிக்கலையுமே ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க கரெக்டாக அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத பார்த்து அவங்க டாக்ஸ் கட்டிடுவாங்க. அதை வச்சு அவங்க வருமானத்தை கணக்கிட்டுருவாங்க. இதில் சிக்கல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாற்று செலுத்தல்கள், மூலதன லாபம், பணம் செலுத்தப்படாத சேவைகள், இது எல்லாமே நாட்டு வருமானம் கணக்கீடுல இருக்கிற சிக்கல்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், டேஸ் துறையில் செலவு முறையில் நாட்டு வருமானம் மதிப்பிடப்படுகிறது. எல்லாத்துலேயுமே எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நாட்டு வருமானம் கணக்கிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு துறையில் மட்டும் செலவு முறையில் நாட்டு வருமானம் மதிப்பிடுவாங்க. அது என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடத்துறை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எத்தனை முறைகளால் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 முறைகளில் தான் இந்த நாட்டு வருமானம் கணக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட நாட்டு வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது பணவீக்கத்துக்கு ஒரு மதிப்பை கொண்டு சரி கட்டுவாங்கல்லப்பா நாட்டு வருவாய்க்கு, அந்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுதான் உண்மையான நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது எதனோட குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நலனோட குறியீடு தான் பிக்யூஎல்ஐ. நெக்ஸ்ட்டு, சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வரும் நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி தான் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வரும் நிகழ்வு. நெக்ஸ்ட் பாருங்கள், புதிய பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஸ் கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. புதிய பொருளாதார கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கீன்ஸ் அவர்களோட கோட்பாடு தான் புதிய பொருளாதார கோட்பாடு. அதுதான் ஒரு பெரிய திருப்பு முனையை அமைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், குறைந்த வட்டி வீதம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனையும் செலவையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் குறைவான வட்டி விகிதம். ஏன்னா பேங்க்கில் அவங்க கொடுக்குற கடனுக்கு வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் போய் கடன் வாங்குவாங்க இல்லைங்களா? பேங்க்கில் போய் கடை வாங்குவாங்க. அப்படி கடை வாங்கும்போது அந்த பணத்தை கையில் இருக்க பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. செலவையும் கடனையும் இது அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. நுகர்வை குறைக்காதுப்பா. ஏன்னா நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும்போது நம்ம அதை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது பொருள் வாங்குவோம் இல்லைங்களா? அதனால் அது வராது. கடனுக்கான செலவு உயர்த்தும் அப்படிங்கிறாங்க. கடன் வாங்கணும் அப்படிங்கிற செலவெல்லாம் வராது. ஏன்னா நமக்கு பேங்க்லேயே வட்டி கம்மியாக கொடுக்கறதுனால வெளியே கடன் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, சேமிப்பை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டிக்கு கடன் வாங்குறவங்க யாரும் சேமிக்க மாட்டாங்கப்பா, அதை செலவு பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இதில் ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டி தான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த M1 மணிங்கிறது எதுவும் சேர்ந்ததுன்னா காகித பணம் ப்ளஸ் நாணயங்கள் மற்றும் கேட்டு வைப்புக்கள், இது ரெண்டும் சேர்ந்தது தான் M1. M2ங்கிறது M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கிகளின் சேமிப்பு வைப்புக்கள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பேங்க்லையும் சேர்த்து வச்சுருக்க சேமிப்பு வைப்புகளையும் அந்த M1ஐ சேர்த்தது தான் M2. M3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த M2 ப்ளஸ் அனைத்து வணிக வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கால அளவைகள் தான் இந்த M3. M4ன்னு கேட்டிங்கன்னா M3 ப்ளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புக்கள், அதாவது அஞ்சலகத்தில் இருக்கிற எல்லா வைப்புகளையும் சேர்த்தது தான் வந்து இந்த M4 அப்படிம்பாங்க. 1 2 3 4ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், M1 M2 வந்து பரந்த நிலை பணம், கூற்று 2 M3 M4 குறுகிய பணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இது ரெண்டுமே தப்புப்பா. ஏன்னா M1 M2ங்கிறது தான் குறுகிய பணம், M3 M4ங்கிறது தான் பரந்த பணம். ஏன்னா நம்ம முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்தோம், ஒரு இதையும் சேர்த்து தான் அடுத்தடுத்த நிலை வரும். அப்படிங்கும்போது M2 M4ங்கிறது தான் அதிகமான பணமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், குறைந்த அளவு பண்டங்கள் அதிக அளவு பணத்தை துரத்தும் நிலை, அதாவது கம்மியான பொருள் இருக்குது, அதை வந்து நம்ம அதிகமாக அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குகிறோம் இல்லைங்களா, அப்படி குறைந்த அளவு பண்டங்களை அதிகமான அளவு பணம் வந்து கொடுத்து வாங்குகிற நிலையை வந்து விவரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நடக்கும் பணவீக்கம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3%லேருந்து 9% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நடக்கும் பணவீக்கம்னு சொல்கிறாங்க. ஓடும் பணவீக்கத்தில் 10%லேருந்து 20% வரைக்கும் பணவீக்கம் இருந்துச்சுன்னா அதை ஓடும் பணவீக்கம்னு சொல்கிறாங்க. தாவும் பணவீக்கம்னா 20%லேருந்து 100%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பணவீக்கம் பொருளாதாரத்தின் எந்த வகையிலும் பாதிக்காது, அதாவது எந்த பணவீக்கம் வந்து பொருளாதாரத்தை வந்து எந்த விதையிலும் பாதிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவழும் பணவீக்கம் தான் பொருளாதாரத்தை வந்து எந்த வகையிலையுமே வந்து பாதிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேங்க் தான். 1615லேயே வந்து பணத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி இங்கிலாந்து பேங்க். நெக்ஸ்ட் பாருங்கள், வணிக வங்கிகளின் பங்கு அல்லாதது, அதாவது வணிக வங்கிகள் வந்து சில வேலைகளை செய்தில்லப்பா, அந்த வேலைகளில் இல்லாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கடன் உருவாக்கம்ங்கிறது வணிக வங்கி வேலை தான். நிதியை முறைப்படுத்துதல் பேங்கிங் செக்டர் தான். அரசுக்கு நிதி வழங்குதல் அப்படிங்கிறதும் வணிக வங்கியோட பேர் தான், வணிக வங்கியோட வேலை தான். வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் அப்படிங்கிறதும் வணிக வங்கியோட வேலை தான். ஏன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல்ங்கிறப்போ வராதுன்னு யோசிச்சிடாதீங்கப்பா, தொழில் முனைவோர் உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா பேங்க்கில் வந்து கடன் வாங்கி தொழில் முனைவோர் வந்து ஒரு தொழிலை தொடங்கி வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பொருள் எடுத்துக்கணும். அப்போ வேலை வாய்ப்பை உருவாக்குதல்ங்கிறது கரெக்டு தான். பணம் அச்சிடுதல் அப்படிங்கிறது வராது, ஏன்னா பணம் அச்சிடுதல் வந்து ஆர்பிஐயோட டியூட்டி, அது வணிக வங்கியோட டியூட்டி கிடையாது. இப்போ 1 2 3 4ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள், அதாவது ஆர்பிஐயோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட வேலை தான். அயல்நாட்டு செலாவணியின் பாதுகாவலன் அப்படிங்கிறதும் ஆர்பிஐயோட பணி தான். இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அதாவது பேங்க் வணிக வங்கி மற்ற பேங்க்கில் வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை நெறிப்படுத்துறது வந்து ஆர்பிஐயோட வேலை தான். தொழில் முனைவோரை உருவாக்குதல் வந்து ஆர்பிஐயோட வேலை கிடையாது, அது வணிக வங்கிகளோட வேலை. இப்போ 1 2 3ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு வந்து எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 17 மொழிகளில் வந்து அதனோட மதிப்பு வந்து எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் வந்து ஹிந்தி ஆங்கிலம் அப்படிங்கிற 2 மொழிகளில் வந்து எழுதியிருப்பாங்க. பின்பக்கத்தில் வந்து மீதமுள்ள 15 மொழிகள்லையுமே வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேங்கிங் ஆம்புஸ்மேன் அப்படிங்கிற ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995 தான் கொண்டு வந்தாங்க. PSSS ஆக்ட் அப்படிங்கிறது 2007 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபெமா அப்படிங்கிறது வந்து 1999 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ 1 2 3ங்கிறது சரியான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த சூழ்நிலையில் ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டு கடன் வழங்குதல் வந்து அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா பணவாட்ட சூழ்நிலை தான். ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிட்டு கடன் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வட்டார ஊரக வங்கி வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா
1975 இந்திரா காந்தி அம்மா பீரியடில் வந்து இந்த வட்டார ஊரக வங்கிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பணவியல் கொள்கையின் நோக்கங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை நிலையை நிலைப்படுத்துதல் வந்து பணவியல் கொள்கையோட நோக்கங்கள் தான். முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இந்த மூணுமே வந்து பணவியல் கொள்கையோட நோக்கங்கள் தான். அப்போ அனைத்துங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நெஃப்டின் பணிகளில் தவறானவற்றை வந்து காண்க சொல்லியிருக்காங்க. நெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இது ஆன்லைன் மூலமாக அமௌண்ட் பே பண்ணுவோம்லப்பா, அதான் நெஃப்ட்டு. அதனோட பணிகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை அப்படிங்கிறது சரிதான். தொகுப்பாக பணம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது சரிதான். இந்த நெஃப்ட்டில் வந்து நம்ம தொகுப்பாக வந்து பணம் வந்து செலுத்திக்கலாம். 53 தொகுப்புகளாக பணம் பரிமாற்றம் செய்யலாம்னாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 53 தொகுப்பு வந்து இந்த நெஃப்ட் மூலயமா நீங்கள் பணம் வந்து செலுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், குறைந்தபட்ச அனுப்பும் தொகை 2 லட்சம் அப்படிங்கிறாங்க. இது நெஃப்ட்டில் வராதுப்பா. குறைந்தபட்ச தொகை வந்து நெஃப்ட்டுக்கு கிடையாது. இந்த குறைந்தபட்ச தொகை 2 லட்சம்ங்கிறது ஆர்ஜிடிஎஸில் தான் வரும். சரிங்களா, இது நெஃப்ட்டுக்கு வராது. அப்போ டி தான் ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள். இப்போ நமக்கு 2016 வந்து பண மதிப்பிழப்பு பண்ணாங்கல்ல, அதோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதிகளுக்கு பணம் செல்வதை தடுப்பது, மக்கள் கையில் அதிக பணம் அப்படிங்கிறாங்க. அப்போ நோக்கங்களில் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கையில் அதிக பணம் அப்படிங்கிறதான் வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. நிதி ஆணையத்தோட தலைவர்களை வச்சு பொறுத்த சொல்லியிருக்காங்க. என்கேடி சால்வே அவர்கள் வந்து 9வது நிதி ஆணைய தலைவர், ஏஎம் குஸ்ரு அவர்கள் 11வது நிதி ஆணைய தலைவர், விஜய் எல் கேக்கர் வந்து 13வது, மகாவீர் தியாகி வந்து 5வது. அப்போ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மாநில அளவு பற்றியும் அம்மானியம் பெறுவதற்கான மாநில அரசின் தகுதி குறித்தும் கொள்கைகளை உறுதி செய்யும் சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 275 1 தான் வந்து மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய மாநில அளவும் அம்மானியம் பெறக்கூடிய தகுதியையும் குறித்து சொல்லும் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி கொள்கையோட நோக்கங்கள் என்னென்னா, முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, சம வட்டார வளர்ச்சி, விலைத்தன்மை, இது எல்லாமே வந்து நமக்கு எதோட நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா நிதி கொள்கையோட நோக்கங்களாக வரும். அப்போ அனைத்துங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து எதற்கு சமம் அப்படின்னீங்கன்னா, விற்பனை வரிக்கு தான் ஜிஎஸ்டி வந்து சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? அதாவது நிதிக்குழு வந்து அதனோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் நிதியை வந்து நிதி வளங்களை வந்து மாநில அரசுக்கு மாற்றுறது தான் நிதிக்குழுவோட பணி. நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி ஆயோக் பற்றிய நிர்வாகமானது 7 தூண்களில் வந்து அவங்க 7 தூண்கள் அடிப்படையில் வந்து அதை கட்டமைச்சிருப்பாங்க. அந்த 7 தூண்கள் அடிப்படையில் இல்லாதது எதுன்னு பாருங்கள். மக்கள் சார்பு பங்கேற்பு, சமத்துவம், அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறதுலாம் நிதி ஆயோக்கில் வரும். இந்த மறைமுகத்தன்மை அப்படிங்கிறது வராது, ஏன்னா நேர்முகத்தன்மை அப்படிங்கிறது அதில் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூற்று 1, நீண்டகால திட்டமிடல். நீண்டகால திட்டமிடல்ங்கிறது 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு காலமாக வந்து திட்டமிட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து வியூக திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2 பாருங்கள், நடுத்தர கால திட்டமிடல்ங்கிறது 5 ஆண்டுக்கு மேலே இருக்கும். அந்த காலப்பகுதி அதாவது 5 to 7 இருக்கும். இதை வந்து தந்திரமான திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 3 பாருங்கள், குறுகிய கால திட்டமிடல் வந்து ஓராண்டுக்கு மட்டுமே தான் வந்து அந்த ஸ்கீமை வச்சுருப்பாங்க. அதனால் இது ஓராண்டு கால பகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிறதுமே சரியானது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. விஸ்வேஸ்வரய்யா வந்து 10 ஆண்டுகள் திட்டத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. நேரு அவர்கள் வந்து தேசிய திட்டக்குழுவை கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே திட்டம் வந்து 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்என் அகர்வால் அவர்கள் வந்து காந்திய திட்டத்தை தான் முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் சர்வோதயா திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. அப்போ இதில் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்காண்பவனவற்றுள் எந்த பொருளாதாரம் சாராத காரணி வந்து
பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது. அதாவது பொருளாதாரத்தில் வந்து அது சார்ந்து இருக்காது, ஆனால் அதுதான் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வளங்கள் தான் வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, சிப்காட் அப்படிங்கிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது கரெக்டு தான். டான்சிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டடுங்கிறதும் சரிதான். டிக் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டட் அப்படிங்கிறதுமே சரிதான். அப்போ இந்த மூன்றுமே வந்து சரியானது தான். இதில் பாருங்கள், சிப்காட் வந்து 1971 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. டான்சி 1965, டிட்கோ வந்து 1949 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிட்கோ வந்து 1949, டான்சி 1965, டான்சிட்கோ அப்படிங்கிறது 1970. இந்த டான்சியும் அந்த டிட்கோ அப்படின்னு இன்னொரு இதுவும் வச்சுருப்பாங்க. அந்த ரெண்டையும் சேர்த்து தான் டான்சிட்கோ அப்படின்னு 1970 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜென் அப்படிங்கிறது 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றுள் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி. அந்த வேலூரை சுற்றி இருக்க மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தோல் தொழில் வந்து செய்வாங்கப்பா. வேலூரை சுற்றி இருக்க மாவட்டம் என்னென்னு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, இது எல்லாம் தோல் தொழில்கள் வந்து மிகுந்து காணப்படும். தர்மபுரியில் வந்து இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படிங்கிறாங்க. மெப் அப்படிங்கிறது தான் தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் கிடையாது. ஏன்னா இந்த டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இது எல்லாமே வந்து தொழில்துறையை சார்ந்து தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாற்றத்தை வந்து எடுத்துக்கொள்வது இல்லை அப்படிங்கிறாங்கன்னா, ஹெச்டியோட குறியீடு வந்து எந்தனோட பரிணாமமாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாலினத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க. உடல்நலம், கல்வி, வருமானம் இதைத்தான் வந்து அவங்க கணக்கெடுப்பாங்களே தவிர பாலினத்தை கணக்கெடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக எதை கருதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி, அதாவது தேய்மானத்தை கழிச்சு வர்ற நிகர தேசிய உற்பத்தி தான் உண்மையான மதிப்பீடாக வந்து கருதப்படுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாத ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாதது எதுன்னு பாருங்கள், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், இயற்கை வாயு, இது எல்லாம் ஆற்றல் சம்பந்தமானது. காகிதம் மட்டும் இதில் பொருந்தாததாக இருக்குது. அப்போ காகிதம் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை வந்து கணக்கிடலாம். அதாவது ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறதுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து தகுதி இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 to 60. நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறாங்க. முதல் துறை வேளாண்மை, இரண்டாம் துறை வந்து அந்த முதல் துறை பொருட்களை வச்சு தொழில் செய்கிறது தான் அந்த இரண்டாம் துறை. அப்போ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுமானம் வந்து இரண்டாம் துறையில் வரும், உற்பத்தி, சிறு தொழில் இது எல்லாமே இரண்டாம் துறையில் வரும், காடுகள் அப்படிங்கிறது முதல்நிலை தொழிலில் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், மூன்றாம் துறையில் அடங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் துறை அப்படின்னாவே அதை சேவைத்துறை அப்படின்னு தான்ப்பா சொல்லுவாங்க. அப்போ போக்குவரத்து, காப்பீடு, வங்கியல் இது அனைத்துமே வந்து மூன்றாம் துறையில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, இவற்றின் உணவு அல்லாத பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு சார்ந்து வருது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் உணவு பயிர். அது அல்லாத பயிர்னு பார்த்தீங்கன்னா தென்னை தான். ஏன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு இது எல்லாமே உணவு சார்ந்து வருது, தென்னை தான் அது சார்ந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 57% தான் பயிர் செய்யும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலமாக வந்து இருக்குது. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 தான்ப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நிலையில் இருக்கிற ஒரு நீதிமன்றம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா தான் நம்ம இந்தியாவில் இருக்க பழமையான நீதிமன்றம். இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் நீதிமன்றம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு நாட்டோட பணத்தோட பேரை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி அப்படிங்கிறது யூரோ, ஜப்பான்னா என்,
மலேசியானா ரிங்கட், சவுதி அரேபியானா ரியால், இங்கிலாந்து அப்படிங்கிறது பவுண்ட். அந்தந்ததுக்குரிய பணத்துக்கூட அந்தந்த நேம் வந்து நேருக்கு நேராக பொருத்தி இருக்குப்பா, அது சரிதான். அப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிறது இங்கே சரியானது தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட்டு 34ல் ஜிஎஸ் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம்ப்பா. இப்போ அதோட 50 கொஸ்டின் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 50 டேஸ் நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்து டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக கொடுப்போம். சரிங்களா? வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.